ரெஸ்லிங்கில் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கும்போது சொதப்பல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயந்தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா WWE மேட்சஸ் நடக்கும்போது எதிர்பாராத நிறைய சொதப்பல்கள் நடக்கும். இந்த 2023 வருஷத்துலையும் அதே மாதிரி WWE மேட்சஸ்க்கு நடுவில் நிறைய சொதப்பல்கள் நடந்துருந்துச்சு. ஒரு சில சொதப்பல்களை பண்ணின ரெஸ்லர்ஸே அதை பெருசாக எடுத்துக்காம சிரிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சில சொதப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணின ரெஸ்லர்ஸுக்கே லைட்டாக ஒரு அவமானத்தையும் அதே டைமில் பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிற அளவுக்கு காமெடியையும் ஏற்படுத்திச்சு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 2023 வருஷத்துல WWE நடந்த டாப் 10 சொதப்பல் தருணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். 2023 வருஷம் LA நைட்டுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு வருஷமா அமைஞ்சிருந்தது. LA நைட் 2023ல ரொம்பவே வேகமா பிரபலமானாரு. அவரை தெரியாத WWE ரசிகர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடா பிரபலமாயிட்டாரு. WWEயும் இவருக்கு பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூட பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாம் உடனே கொடுத்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா லேட் கிரேட் ரெஸ்லரான நம்ம பிரேவ் யார்ட், அதுக்கப்புறமா WWEயோட இப்போதைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் செல்டிக் வாரியரான சேமஸ், இவங்க எல்லாரும் கூடயுமே நம்ம LA நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் பண்ணி மேட்சஸ்லையும் ரெசில் பண்ணியிருந்தாரு. இதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னா சேமஸ் கூட முக்கியமான 2 மேட்சஸில் ரெசில் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் நார்மலான மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்டில் நம்ம சேமஸ் 3வது ரோப்புக்கு மேலே நின்றுட்டு இருப்பாரு. ஓடி போன LA நைட் டைரக்டாக அந்த 3வது டேன்பர்க்கில் கால் வைக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிருப்பாரு. ஆனா இது பயங்கரமா பாட்ச் ஆகி சொதப்பி LA நைட் அங்கேயே அந்த ஒரு மூவை மிஸ் பண்ணிருப்பாரு. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடியா முடிஞ்சு போச்சுது. ஆனா இதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் சம்மர்ஸ்லாம் டெட்ராய்ட் பேப்பரியோல ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல LA நைட்டும் சேமஸும் இந்த மூவை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்ல நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸே ஒரு வேற லெவல் சொதப்பல பண்ணியிருந்தாரு. ரோமன் ரெயின்ஸும் பிளட் லைன் டீமோட ஜே யூசோவும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரிங்குக்குள்ள இருந்த ரோமன் ரெயின்ஸுக்கு ஜே யூசோ ஸ்பியர் போட வருவார். ரிங்குக்குள்ள வேகமாக வந்த ரோமன் ரெயின்ஸ் ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கி பயங்கரமான ஒரு பாட்சை பண்ணி விழ பார்ப்பாரு. ஆனால் அவர் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறதுனால உடனே அடுத்த செகண்ட் மேனேஜ் பண்ணி எழுந்துச்சு யூசோ கிட்ட இருந்து அந்த ஒரு ஸ்பியரை வாங்கி இந்த ஒரு பாட்சில இருந்து ரோமன் ரெயின்ஸ் தப்பிச்சிருந்தாரு. லைவ் டிவியில் ஒரு ரெஸ்லர் ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட காஸ்டியூம் கிழிஞ்சு போறது அப்படிங்கிறது அந்த ரெஸ்லருக்கு ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ரெஸ்லரோட பேண்ட் கிழிஞ்சிடுச்சு, அதுவும் லைவ் டிவியில் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அது எந்த அளவு இருக்கும் அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் இந்த வருஷம் செத் ராலின்ஸுக்கு நடந்துருந்துச்சு. செத் ராலின்ஸ் ஒரு ராய் எபிசோடில் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்து பேரிகேட்லேருந்து ஜம்ப் பண்ணி வருவார். அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேண்ட் அங்கேயே கிழிஞ்சிருக்கும். ஆனால் அவர் செத் ராலின்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்த இந்த ஸ்பாட்டை ரொம்பவே ஹிலேரியஸான காமெடியான ஒரு ஸ்பாட்டாக மாற்றிடுவார். ஈவன் WWE பார்த்தீங்கன்னா உடனே யோசிச்சு பேக் ஸ்டேஜில் இதையை வச்சு ஒரு ஃபன்னி மூமெண்ட்டையும் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ ஸ்பான்டினியஸாக WWE செத் ராலின்ஸும் இதை பண்ணி வேற லெவலில் சமாளிஃபிகேஷனை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரும் கோடி ரோட்ஸும் சம்மர் ஸ்லாம் டெட்ராய்ட் பேப்பரியோல ஒரு 1-on-1 மேட்ச்சில் ரெசில் பண்ண டைமில் பிராக் லெஸ்னரோட ஷார்ட்ஸும் 2 துண்டாக கிழிஞ்சிருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு விஷுவல்ல எல்லாம் நம்ம பிராக் லெஸ்னரை பார்க்கவே முடியாது. பிராக் லெஸ்னர் எப்போவுமே ரொம்பவே டெரரான ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் அன்னைக்கு அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட ஷார்ட்ஸ் எல்லாம் கிழிஞ்சி வேற லெவல் ஃபன்னி லுக்கில் இருந்தார். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் யாருமே அந்தளவு காமெடியாக எடுக்கல, எல்லாரும் சீரியஸாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசன் என்னன்னா கோடி ரோட்ஸும் பிராக் லெஸ்னரும் ரொம்பவே வயலண்டான பயங்கரமான ஒரு மேட்ச்சில் ரெசில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவு வயலண்டாக ரெசில் பண்ணதுனால தான் பிராக் லெஸ்னரோட காஸ்டியூம் இந்த மாதிரி கிழிஞ்சது. ஸோ ரசிகர்கள் வந்து அதை டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சம்மர் ஸ்லாம் டெட்ராய்ட் பேப்பரியோட மெயின் ஈவெண்ட்ல ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸும் ஜே யூசோவும் ட்ரைபல் காம்பேட் அப்படிங்கிற ஒரு மேட்ச்சில் ரெசில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மேட்சோட விதிமுறையை WWE மீறி ஒரு பெரிய சொதப்பலை தான் பண்ணிட்டாங்க. WWE அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த மேட்ச் ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சுக்கு நடுவில் யாருமே என்டர் ஆக முடியாது, அப்படி என்டர் ஆனாங்கன்னா மேட்ச் நிறுத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே சோலோ சிக்கோவா இன்டர்ஃபியர் பண்ணியிருப்பாரு. அப்போவே WWE அவங்க சொன்ன ரூலை அவங்களே மீறிட்டாங்க. மேட்சும் பயங்கரமாக சொதப்பிச்சு. இதுக்கப்புறமா இன்னும் மோசமாக இந்த மேட்சை மாற்றினது எது அப்படின்னா ஜிம்மி யூசோட ரிட்டன் தான். ஜிம்மி யூசோ வந்து பார்த்தீங்கன்னா முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு வந்து ஜே யூசோவை வெளியே இழுத்து போட்டு அவருக்கு ஒரு சூப்பர் கிக் அடிச்சு அவரோட ஓன் பிரதர் மேலேயே அகைன்ஸ்டாக டேன் ஆகிடுவார். ஜிம்மி யூசோட இந்த ஹீல் டேனும் WWE இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷனை சொதப்பினதும் ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு கடுப்பை ஏற்படுத்திச்சு. இன்னும் சொல்ல போனால் 2023 மிக முக்கியமான ஒரு மெயின் ஈவென்ட் மேட்சான இந்த மேட்ச் மிகப்பெரிய ஒரு சொதப்பலை சந்திச்சிருந்தது. முக்கியமாக இந்த மேட்சுக்கு அப்புறம் தான் WWEல பிளட் லைன் ஸ்டோரி லைனும் பயங்கரமாக ட்ராப் ஆகி பார்க்கறதுக்கு போர் அடிக்கிற ஒரு ஸ்டோரி லைனாக மாறிச்சு. இந்த
இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் பேப்பர்வியூலையும் நிறைய பேட்சஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் யாரோடது அப்படின்னா நயா ஜாக்ஸோடது. ராயல் ரம்பிளோட 30 உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சோட ஃபைனல் என்ட்ரியா நம்பர் 30ல் யார் ரிட்டர்ன் ஆகியிருந்தா அப்படின்னா நயா ஜாக்ஸ் தான். யூஸ்வலாக WWE இந்த கவுண்ட் டவுன் நம்பரை எல்லாம் கரெக்டாக போடுவாங்க. அந்த 1வது கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரெஸ்லரோட தீம் மியூசிக் கேட்கும், ரெஸ்லரும் வருவாங்க. ஆனால் நயா ஜாக்ஸுக்கு கவுண்டு அதாவது 10, 9, 8ன்னு ஓடிட்டு இருக்கும் போதே அவரோட தீம் மியூசிக்கை WWEயோட ப்ரொடக்ஷன் டீம் தெரியாதனமாக போட்டு சொதப்பி இருப்பாங்க. அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்திருப்பாங்க. பார்த்த ரசிகர்களுக்கே இது ஒரு பெரிய சொதப்பல்னு தெரிஞ்சதுனால எல்லாரும் மாறி மாறி இதை பற்றி பேசி சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் ரம்பிள் ஒரு சபிக்கப்பட்ட ராயல் ரம்பிள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் இன்னும் நிறைய பேட்சஸ் இந்த ராயல் ரம்பிளில் நடந்துருந்துச்சு. குறிப்பாக பார்த்தோன்னா பேட் மேக்கஃபியும் இதே ராயல் ரம்பிளில் ரிட்டர்ன் ஆகியிருப்பார். ரிட்டர்ன் ஆன பேட் மேக்கஃபி அனௌன்ஸ் டேபிள் பக்கத்தில் இருக்கிற அந்த சேர் மேலே ஏறி அங்கேருந்து தடுக்கி விட பார்த்தாரு. WWEயோட ப்ரொடக்ஷன் க்ரூ மெம்பரில் ஒருத்தர் தான் அவரை காப்பாற்றிருப்பார். இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி கோஃபி கிங்ஸ்டன் ராயல் ரம்பிள் அவர் பண்ணக்கூடிய அவரோட மேஜிக்கல் ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடுவார். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில வருடங்களாகவே கோஃபி கிங்ஸ்டன் அவரோட எல்லா ராயல் ரம்பிள் மேட்ச்லையும் இந்த மாதிரியான சொதப்பல்களை பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிளில் ரிங்குக்கு வெளியில இருந்த சேர்ல ஜம்ப் பண்ணி அது மூலமாக எலிமினேட் ஆகாமல் தப்பிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்டை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கம்ப்ளீட்டாக சொதப்பி இவர் அனௌன்ஸ் டேபிளில் போய் பயங்கரமாக இடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு வேற லெவல் சொதப்பலையும் கொடுத்திருந்தாரு. WWEல மேட்சஸ் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களை சுற்றி செக்யூரிட்டி கார்ட்ஸை விட்டுருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலையே மேட்சுக்கு நடுவில் ரசிகர்கள் உள்ள வராமல் பார்த்துக்கிட்டது தான். ஆனால் அதே டைமில் WWE ஒரு சில ஸ்டோரி லைன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெஸ்லர்ஸை இந்த மக்களுக்கு மத்தியிலே வச்சுட்டு அவங்க அங்கேருந்து ரெஸ்லர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. 2023 வருஷத்தோட ஆரம்பத்தில் நடந்த ஒரு மேட்ச்சில் பியாங்கா பெலேரும் அலெக்சா பிளிஸும் ரெஸ்ல் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் அலெக்சா பிளிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக க்ரௌடுக்கு நடுவில் இருந்து ஒரு மர்மமான மனிதர் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடியோட மாஸ்கை போட்டு வருவார். அவர் எழும்பி நின்னதும் அலெக்சா பிளிஸ் அவரை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகணும், இதுதான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் WWE அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டுக்கு இதை ஒழுங்காக இன்ஃபார்ம் பண்ணாததுனால அவர் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே வேற யாரோ உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரை போய் ஸ்டாப் பண்ணியிருப்பார். இன்கேஸ் WWE கரெக்டாக அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சொதப்பல் நடந்திருக்காது. இதுக்காக நிறைய பேர் அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை தான் பார்த்தாரு. WWEயோட ப்ரொடக்ஷன் டீம் தான் அவருக்கு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்பாட்டை பயங்கரமாக பாட்ச் பண்ணியிருந்தாங்க. சமீப காலமாக ரெஸ்லர்ஸ் அளவுக்கு WWEல ரொம்பவே பாப்புலராக இருந்துட்டு இருக்கிறது ரெஸ்லர்ஸோட நேம்ஸை அனௌன்ஸ் பண்ணுற சமந்தா இர்வின் அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்லர் வரும்போதும் அவங்களோட நேமை தான் அனௌன்ஸ் பண்ணி பயங்கரமாக பேசுவாங்க. இவங்களோட சத்தமும் இவங்களோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்களை இவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனால் சமந்தா இர்வினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காமெடியான சொதப்பல்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டேமேஜ் கண்ட்ரோல் டீமோட லீடரான பெய்லி அவங்களோட என்ட்ரன்ஸை கொடுத்த டைமில் சமந்தா இர்வின் ஜட்மெண்ட் டேயோட மெம்பரான பெய்லி வராங்க அப்படின்னு தப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதுலேயும் கக்கப்பக்குன்னு சிரிச்சு காமெடியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டானவங்க தான். ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா சொதப்பல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேமியன் பிரீஸ்ட் மிஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோமோஸில் பயங்கரமான சொதப்பல்களை பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி அடுத்ததாக நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ப வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு